இன்னொரு பொண்ணு அபார்ட்மெண்ட்ல தனியா வீடு எடுத்து ஸ்டே பண்ணிருக்கா. லாக்டவுன் டைம்ங்கறனால இவ சாப்பிடறதுக்காக ஃபுட் ஆர்டர் பண்ணிருக்கா. அது ஒரு பொண்ணு தான் கொண்டு வந்து கொடுக்குறா. இவனும் ஃபுட்டை வாங்கிட்டு வீட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. மறுபடியும் காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குதுன்னு எந்திரிச்சு போய் ஓபன் பண்ணி பாக்குறா. மறுபடியும் அதே பொண்ணு வந்திருக்கா. அந்த பொண்ணு எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், நான் பீரியட்ஸ் ஆயிட்டா, எனக்கு ஒரு பேட் வேணும்னு கேக்குறா. இவளும் எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. அந்த டெலிவரி பொண்ணும் பேடை வாங்கிட்டு நான் வெளியில போயிட்டு எங்கேயும் சேஞ்ச் பண்றதுக்கு எனக்கு இடம் கிடையாது, ஒரு 5 நிமிஷம் உங்களோட ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணிக்கிட்டுமான்னு கேக்குறா. இவளும் ஓகேன்னு சொல்றா. அந்த டைம்ல இந்த பொண்ணு அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. எனக்கு வேலை போயிடுச்சு, நான் தனியா தான் இருக்கிறேன், என்னோட ரூம் ரெண்ட்ல நான் எப்படி தனியா ஃபேஸ் பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. இப்போ இந்த ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண பொண்ணு இவகிட்ட வந்து தேங்க்யூன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. அவ கிளம்பினதுக்கு அப்புறமா இவ ரெஸ்ட் ரூமை நல்லா வாஷ் பண்ணி விடுறா. நெக்ஸ்ட் டே இவ ஃபுட் ஆர்டர் பண்ணும்போது அதே பொண்ணு தான் டெலிவரிக்கு வரா. அப்ப அந்த பொண்ணு நான் வாஷ்ரூம்ல இருக்கும்போது நீங்க உங்க ரூம்மேட் யாரும் கிடைக்கலன்னு பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன், நான் வேணா உங்க கூட ரூம் ஷேர் பண்ணிக்கிட்டுமான்னு கேக்குறா. ரூம் ரெண்ட், எலக்ட்ரிசிட்டி பில் எல்லாம் சேர்த்தனா 10,000 வரும், உன்னால முடியுமான்னு கேக்குறா. அதுக்கு இந்த டெலிவரி பொண்ணு என்னால முடியும், உங்களுக்கு ஓகேன்னு தோணுச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை எழுதி கொடுத்துட்டு அவளும் கிளம்பி போயிடுறா. இவளும் அவ கிளம்பினதுக்கு அப்புறம் நடந்ததெல்லாம் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றா. அவங்க பாய் ஃப்ரெண்டும் அந்த பொண்ணு ரூம்மேட்டா வந்தா உனக்கு நல்லா இருக்கும்னு தோணுது, நீ வேணா அந்த பொண்ணு ரூம்மேட்டா வச்சுக்கோன்னு சொல்றான். இவ மறுபடியும் ஃபுட் ஆர்டர் பண்ணும்போது வேற ஒரு பையன் டெலிவரி பண்றான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவளும் அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி வர சொல்றா. 2 பேரும் ரூம் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்றா. அவளும் ஓகேன்னு சொல்றா. நெக்ஸ்ட் டே அந்த டெலிவரி கேர்ள் சீக்கிரமா கிளம்பணும்னு நேரமா எந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு கிளம்பிடுறா. கிச்சன்ல போய் பார்த்தா சமைச்சுமே வச்சிருக்கா. இவளுக்கு வீட்டு சாப்பாடு சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சுங்கிறனால வீட்டு சாப்பாடு பார்த்ததுமே வந்து டெம்ட் ஆயிருது. இவளோட பாய் ஃப்ரெண்ட் வெளியூர்ல இருக்கா. அவங்க அம்மாக்கு ஏதோ ஹெல்த் இஷ்யூன்ட்டு இவன் போய் பார்க்க சொல்லியிருக்கா. இவளும் கிளம்பி போகலான்னு பாக்குறா. ஆனா எந்த வண்டியுமே கிடைக்காது. லேட் நைட் ஆயிருது. அப்பன்னு பார்த்தா ஃபுட் டெலிவரி பண்ற இவளோட ரூம்மேட் அங்க வரா. அவளுக்கு ஒரு யூனிஃபார்ம் கொடுத்து இதை போட்டுக்க சொல்றா. அப்பதான் போலீஸ் நம்மள பிடிக்க மாட்டாங்கன்னு சொல்றா. 2 பேரும் கிளம்பி அந்த அம்மா வீட்டுக்கு போறாங்க. அங்க போனா அவங்களுக்கு ஆக்சிஜன் கொடுக்குற பஃப் காலியா இருக்கும். இந்த டெலிவரி பொண்ணு தான் பைட் எடுத்துட்டு போய் மெடிக்கல்ல வாங்கிட்டு வரா. அந்த அம்மாவும் அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுறாங்க. இந்த பொண்ணுக்கு அப்பதான் அந்த பொண்ணு மேல நம்பிக்கை வருது. 2 பேருமே குட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்டை எவ்வளவு பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க.